முக்தார் என்ற யூடியூப் சேனல் நடத்தி வருகின்ற முக்தார் அவர்கள் காமராஜரை பற்றியும் வியாபாரிகளை பற்றியும் குறிப்பாக நாடாசுமதை பற்றி மிகவும் இழிவாக தரக்குறைவாக அவர் யூடியூப் சேனலில் ஒருவரிடம் அவர் பேட்டி கண்டதாக அனைவரும் தமிழகம் முழுவதும் ஒளிபரப்பட்டு அதை கண்டித்து வியாபார பெருங்குடி மக்களும் ஏன் காமராஜர் மீது பற்றுக்கொண்ட அத்தனை தமிழகத்தை சேர்ந்த அத்தனை அவருடைய அன்பாளர்களும் விசுவாசிகளும் இன்னும் நாடாசுமத்தை சேர்ந்தவர்கள் எல்லாம் அதற்காக எதிர்ப்பு குரல் கொடுத்தார்கள். அதற்காக தமிழ்நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது, போராட்டம் நடைபெற்றது, ஏன் அவருடைய உருவ பொம்மை கூட எரித்தது. ஆனால் அன்று திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடந்து வந்த காரணத்தினால், அது மட்டுமல்ல அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அபிமானியாக இருந்த காரணத்தினால் எந்த விதமாக நாங்கள் அதாவது ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் அதை பற்றி கண்டுகொள்ளவில்லை. காவல் நிலையத்தில் நாங்கள் புகார் அளித்தாலும் கண்டுகொள்ளவில்லை. ஏன் ஐயிடம் சென்று நாங்கள் புகார் அளித்தால் அதுக்கு எந்த விதமான ஒரு ரியாக்ஷன் இல்லை என்கிற காரணத்தினால் நாங்கள் அவரை கைது செய்யவில்லை என்றால் போராட்டம் ஓயாது என்று சொல்லியிருந்தோம். ஆனால் நம்முடைய பெருந்தன்மை கட்சியினுடைய வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அவர்கள் இதற்காக முழு முயற்சி எடுத்து இன்று தூத்துக்குடி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தால் அது விசாரணையானது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இது எது சொல்ல வேண்டுமா, தமிழகம் முழுவதும் பல காவல் நிலையங்களிலே இதற்காக புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஆகினாலே தமிழகம் உள்ள எங்கெங்கெல்லாம் காவல்துறையிலே புகார் அளிக்கப்பட்ட அவர்களெல்லாம் எங்களை தொடர்பு கொண்டால் எங்களுடைய வழக்கறிஞர் பிரிவின் மூலமாக அவருக்கு இலவசமாக அந்த வழக்குகளை நடத்துவோம். அது மட்டும் எங்களுடைய எண்ணம் என்பது என்னவென்றால், அவர் சொன்ன வார்த்தைகள், அதாவது ராஜாஜியுடைய காலத்தில் தான் புனிதமான ஆட்சி நடந்தது, பொற்கால ஆட்சி நடந்தது என்றும், காமராஜர் அவர்கள் முதல்வராக வந்த பிறகு லஞ்சம் பெருத்து விட்டது, ஊழல் பெருத்து விட்டது என்றும், அது மட்டுமல்ல அவர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கலப்படம் செய்தார்கள், கள்ள நோட்டு அடித்தார்கள் என்றெல்லாம் அவர் கூறியதை கேட்கும் பொழுது தமிழகம் முழு கொதித்து எழுந்தார்கள். ஆனால் இன்று வரை நாம் எல்லோரும் அறிவோம், அதாவது காமராஜருடைய ஆட்சி தான் பொற்கால ஆட்சி. அத்தனை அரசியல்வாதிகளும் புதிதாக கட்சி தொடங்குபவர்களும் நாங்கள் காமராஜர் ஆட்சி தருவோம் என்று தான் சொல்லுகிறார்கள். காமராஜர் மேலான ஆட்சி தர முடியாது என்று அனைவரும் தெரிஞ்ச காரணம் காமராஜர் ஆட்சி தருவோம் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட ஒரு மகானை ஏன் நம்முடைய பெரியார் அவர்கள் சொன்னார்கள், எனக்கு கிட்டத்தட்ட 87 வயது ஆகிறது, என்னுடைய மரண வாக்கு மூலமாக நான் சொல்கிறேன், இவரை இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் காமராஜர் ஆழவிட்டால் சேர சோழ பாண்டியர்கள் இவர்களெல்லாம் தராத மிகப்பெரிய ஒரு நல்லாட்சி தமிழகத்துக்கு தமிழகத்தை உயர்த்தார் என்று சொன்னார். அப்பேற்பட்டதை சொல்ல அவரை கைது செய்யாத திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிலே எடப்பாடி அவர்களோட தேர்தல் பரப்புரையிலே சொன்னார்கள், இதுபோன்று அதாவது காமராஜர் புனிதர்களை காமராஜரின் மிகப்பெரிய தலைவர்களை இழிவாக பேசிய வழக்கும் பதிவு செய்யவில்லை, அவரை கைது செய்யவில்லை. ஆனால் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மீண்டும் வந்தால் அவர் தக்க நடவடிக்கை எடுப்பேன் என்று சொன்னார்கள். அதே போன்று இன்று உயர்நீதிமன்றம் அதே சொல்லியிருக்கிறது. ஆகையால் அது விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை நாம் பத்திரிகை கவனத்தை கொண்டு செல்லும். இன்று அதாவது நம்முடைய ஆலங்குளம் அருகில் உள்ள அந்த கிராமத்தில் மணிகண்டன் அவர்களை சுட்டார்கள். அதாவது 2 காலிலும் என்ன செய்தார் என்றால் அவர் கல் இறக்கினார். உண்மையிலே அவருக்கு, அதாவது நாங்கள் நேரில் சந்தித்தோம், அவரை பார்த்த சொன்னார், எனக்கு பீடி பிடிக்கிற பழக்கம் கூட கிடையாது, எனக்கு குடிக்கிற பழக்கம் எதுவுமே கிடையாது, நான் பதனியில் இறக்கினவனை அவர்கள் வேண்டுமென்றே பிரச்சனை செய்து வேண்டுமென்றே தகரை வளர்த்து அவர் ரீல்ஸ் பிரியர் அந்த உதவி ஆய்வாளர் இசைக்குமுத்தவர்கள் அவர்களுக்கு இசைக்கு ராஜா அவர்கள் அவர் ரீல்ஸ் பிரியர். ஆக அந்த ரீல்ஸ் மோகத்தின் காரணம் அவர் தன்னை ஒரு சினிமா கதாநாயகனாக தன்னை சித்தரித்து கொண்டு அதே இருக்க வேண்டும் என்கிற முறையில் அவர் சுட்டு பிடித்தது மட்டுமல்லாது அவருடைய காலில் பொங்கிய இரத்தத்தை அவர் எடுத்து தன்னுடைய டிஷர்ட்டில் துடைத்து கொண்டு மாட்டிக்கொண்டு மட்டுமல்ல நெஞ்சில் மிதித்து கொன்று விடுவது என்றும், அவருடைய தகப்பனாரையும் ஏன் அவருடைய மனைவி அவருடைய அக்கா பிள்ளைகளை எல்லாம் கெட்ட வார்த்தைகளெல்லாம் பேசி இன்னும் பார்த்தீர்களென்றால் அவரை கொலை செய்ய முயற்சியே நடந்திருக்கிறது. அதிலிருந்து தப்பித்துக்கொண்டு இருந்தாலும் இன்று அவருக்கு 2 காலையும் கிட்டத்தட்ட உடல் ஊனமற்றவராக தான் ஆகப் போகிறார். ஆயினால் நாங்கள் ஏற்கனவே மனித உரிமை ஆணையத்திடமும் நாங்கள் எங்களுடைய கோரிக்கை கொடுத்திருக்கோம். தக்க நடவடிக்கை மட்டுமல்ல, குறைந்த 1 கோடி ரூபாயாவது அவருக்கு
வழங்க வேண்டும். அதாவது நிதி உதவி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் அவரிடம் வைத்திருக்கிறோம். இன்று அதாவது பதனி சீசனானது ஆரம்பித்து விட்டது. இந்த நேரத்தில்தான் காவல்துறையானது தமிழகம் முழுவதும் பனை ஏறுபவர்களெல்லாம் அவர்கள் கல் இறக்கினார்கள் என்று கேபிட்டல் ஏ என்ற செக்ஷன் போட்டு வெளியில் வர முடியாத கொடுமைகள்லாம் நடைபெறும். ஆகையால் தமிழக அரசு இதில் கவனத்தில் கொள்ள வேண்டும். ஏனென்றால் அவர்களுக்கு இருப்பது 3 மாத சீசன். அந்த 3 மாத சீசனை வைத்து தான் வாழ்க்கையை அவர்கள் வருடம் முழுவதும் ஓட்ட வேண்டும். ஆகையால் அவர் எந்தவித ஒரு இடையூறும் இல்லாத பதநீர் இறக்குவதற்கு தகுந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் கேட்டு கடமைப்பட்டுள்ளேன். தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்துக்கு நாங்கள் சென்று வருகிறோம். மக்கள் மாற்றத்தை கண்டிப்பாக விரும்புகிறார்கள், மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஏன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்க அநேகமான, அதாவது எலக்ட்ரிசிட்டி கட்டணம் உயர்ந்து விட்டது, ரெவன்யூ உயர்ந்து விட்டது, வீட்டு வரி உயர்ந்து விட்டது, உயராத எதுவுமே இல்லை என்ற அளவில் விலைவாசி உயர்ந்து. அது மட்டுமல்ல, எங்கு சென்றாலும் அதாவது குறிப்பாக அரசாங்கத்துறை பணிகள் நடைபெற வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு காலத்தில் அதாவது ஏதோ சரி பரிசு பொருள் கொடுத்த காலம் இன்று பெட்டி கொடுக்க அளவு காலங்கள் மாறிவிட்ட காரணத்தினால் ஏழை எளிய நடுத்தர மக்களை மிக 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 பாதிப்படைந்திருக்கிறாங்க. காரணத்தினால் அவர்கள் மாற்றத்தை கண்டிப்பாக வர வேண்டும் என்று ஆட்சி நிச்சயமாக மாறி எடப்பாடி நிச்சயமாக நல்லவராக. ஆனால் இப்போ ஏற்கனவே கல் இறக்கிறதுக்கு மத்திய அரசோட ஜியோ இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அரசு இன்னும் அதை அனுமதிக்காமல் இருக்குது. சில மாநிலங்கள் பாண்டிச்சேரியில் இறக்குறாங்க, அதேமாதிரி கேரளாவில் இறக்குறாங்க, கர்நாடகாவில் இறக்குறாங்க, இன்னும் கேட்டாங்க தெலுங்கானா, ஆந்திராவில் இருக்குங்க. நிறைய மாநிலங்களில் அரசாங்கம் இப்போ இன்னும் கேட்டால் நான் கிட்டத்தட்ட இன்றைக்கி நேரத்தில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 25-30 ஆண்டு காலங்களுடைய போராட்டம் என்னென்னா, அதாவது கல்லுக்கடையோட திறக்கணும்னு சொல்லலை, கல்லுக்கடை திறக்க. அதாவது பனை இன்றைக்கி இந்தியாவிலே பார்த்திங்கன்னா சுதந்திரம் அடைந்தப்போ கிட்டத்தட்ட 30 கோடி பனை இருந்த தமிழ்நாட்டுக்குள்ள வரைக்கும். இன்றைக்கி அழிஞ்சு கிட்டத்தட்ட 6 கோடி பனை அளவுக்கு வந்து. காரணம் என்னென்னா, அதால் எந்த விதமான ஒரு வருமானம் இல்லை. வருமானம் இல்லாதவங்க விவசாயம் என்ன பண்ணுவான், தேவையெல்லாம் வெட்டி போட்டுட்டு அதுக்கு செங்கல் சோலைக்கும் அதுக்கும் போகக்கூடிய ஒரு காலகட்டம் வந்ததுனால அது அழிஞ்சு வர காரணத்தினால அந்த பனை தொழிலே ஒரு காலத்தில் நம்மளை விட்டு போயிடும். பதநீரை பொறுத்தவரை அதாவது பனை ஒருத்தர் வீட்டில் இருந்தாலே அந்த குடும்பத்துக்கு தேவையான அத்தனையும் அது வாழ்வாதாரம் கொடுக்கக்கூடிய ஒரு பனை இன்று அழிந்து வர காரணத்தினால் அந்த பனை தொழிலாளி அவனே இறக்கி விற்றுக்கொள்ளும் உரிமை வேண்டும் தான் நாங்கள் போராடணும். ஆனால் இன்னும் வரைக்கும் ஆட்சிகள் மாறுது. தேர்தல் நேரத்தை நம்ம கேட்டோம்னாக்க எல்லாம் சொல்லுவாங்க கண்டிப்பாக நாங்கள் ஆட்சியும் செய்கிறோம். ஆனால் எவரும் செய்கிறதில்லை. உடனடியாக இது இன்னும் கேட்டால் தான் நல்லசாமி ஒருத்தர் இருக்கார், கல் இயக்கம்னு வச்சுருக்காரு, ஈரோட்டில் இருக்குது. அவர் தலைவராக நான் பொதுச் செயலாளர் இருந்தேன். அப்போது அனௌன்ஸ் பண்ணார், இட தெரியுமா, அதாவது கல் என்பது போதை இருந்தோ இல்லை அதை கல் குடித்து யாராவது இறந்தார் என்றோ உடல் பாதிக்கப்பட்டார் என்றோ யாராவது நிரூபித்து நான் 1 கோடி தரேன்னு சொல்லி 25 ஆண்டுக்கு முன்னாடி சொன்னேன். இப்போ 10 கோடி ரூபாயும் தர்றேங்கிற இதுவரைக்கும் யாரும் ப்ரூவ் பண்ணவில்லை. அவருக்கு எதிர்த்து யாரும் வாதாடவும் இல்லை. ஆகையினால் அரசாங்கம் முதல்ல நம்முடைய தமிழ்நாட்டுடைய சின்னமே பனைமரம் அதை அழிந்து வர்றதை காப்பாற்றணும். முதல்ல பண்ணை தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டு வரப்போகுது, தன்னை விவசாயி பாதிக்கப்பட்டு வர்ற, அதனால் அதை காப்பாற்ற வேண்டும் இல்லை. இதை இவர்கள் சுனாமி வெள்ளம் இதெல்லாம் வருதுன காரணம் பனை அடித்த காரணத்தினால்தான் வருது. அவைகளை அதே சமயம் அரசாங்கம் இன்றைக்கி போட்டிருக்க எழுதிட்டு பனையை விட்டு வருவது நாங்கள் நடவடிக்கை எடுப்போன்னு பெயர்கள் தான் இருக்குது. இது வரைக்கும் வெட்டிக்கிட்டு தான் இருக்காங்க, அடிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க, யார் கை செய்யப்படவில்லை, யார் மேலே வழக்கு பதிவு செய்யலை. அதனால் உடனடியாக அதை செய்ய வேண்டும். மற்ற மாநிலங்களை உதாரணமாக கொண்டு இங்கேயும் கல் இறக்குவதற்கும் விற்பதற்கு உரிமை இருக்க வேண்டும் என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். இன்னைக்கு இந்த மசோதா பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா திமுக எதிராக வாக்களிச்சு அந்த தொகுதி மறுவரையும் அந்த ஒரு காரணத்தை காமிச்சார பற்றி என்ன ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வர முடியாத காலங்கள் இருந்தது. இன்றைக்கி படிப்பறிவு அவங்களுக்கு படிப்புக்கு அதாவது பள்ளிக்கூடத்துக்கு அனுமதிக்காத காலங்கள்லாம் இருந்தது. நம்முடைய முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள்லாம் டாக்டராக படிக்கணும்னு போதெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு அனுமதிக்கலை. அவங்க அப்பா புதுக்கோட்டை மன்னர்களை உத்தரவு பெற்று தான் படித்து அவங்க டாக்டரானாங்க. இன்றைக்கி காலகட்டம் மாறிடுச்சு. பெண்கள் இல்லாத துறையே இல்லை, ஆண்களுக்கு சரிசமகாரம் வந்திருக்காங்கன்னு போது அரசியலிலும் உங்களுக்கு பங்கு என்பது கிட்டத்தட்ட பார்த்திங்கனாக்கா 50% இருக்கணும். இன்றைக்கி கிட்டத்தட்ட 33% பொறுத்தவரை ஏற்கனவே காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் ஒரு முறை அங்கே அப்பவும் தோல்வி அடைஞ்சு இன்றைக்கி நம்முடைய பிரதமர் அவர்கள் உலகெங்கு இன்றைக்கி இந்தியாவினுடைய நிலைப்பாட்டை
நம்முடைய உயர்த்தி வருகிறார். நம்முடைய வல்லரசை நோக்கி நம்ம நாடு போய்கிற முதலிடத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கு. அப்பேற்பட்ட காலத்தில் பெண்களை இன்னும் அடிமையாக பெண்கள் வளர்ச்சி வர வைக்கிறது உண்மையிலே ஏற்றுக்கொள்ள முடியாது. கண்டிப்பாக பெண்களுக்கு இடஒதுக்கீடு கண்டிப்பாக வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.